Good morning sisters. நம்ம பார்த்துட்டு சப்ஜெக்ட் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங். அதில் வந்து நியூட்ரிஷன் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். நியூட்ரிஷனில் லாஸ்ட் 2 கிளாஸாக வந்து குக்கிங் பற்றி பார்க்குறோம். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னா குக்கிங்கோட எஃபெக்ட் என்னென்னு பார்த்தோம். குறிப்பிட்ட ஒரு முக்கியமான இந்த ஃபுட் இன்க்ரீடியன்ஸில் என்னெல்லாம் குக்கிங் பண்ணுறதுனால என்ன மாறும் பார்த்தோம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு உணவுலையும் என்னவா மாற்றம் வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீரியல், அதாவது தானிய வகைகள் பார்த்தா முதல்ல நம்ம ரைஸ் தான் எடுத்துப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், ரைஸ் ஆரம்பித்தாலே என்னென்னா நல்லா வாஷ் பண்ணுவோம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த கம்யூனிட்டிஸில் ஒரு சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா, அதிகமாக வாஷ் பண்ணால் அதில் இருக்க ஊட்டச்சத்துலாம் போயிடும்னு. முக்கியமாக அதில் இருக்க விட்டமின்ஸ், அதாவது வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து போயிடும் சொல்கிறாங்க. அதனால் வாஷ் பண்ணலாம், 1 வாட்டி 2 வாட்டி வாஷ் பண்ணலாம். எக்ஸசிவாக, அதாவது ரொம்ப அதிகபட்சம் 4 தடவை வாஷ் பண்ணுறது முடிஞ்சதுக்கு வேண்டாம்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, சாதம் செய்யும்போது அளவுக்கு அதிகமாக தண்ணி வச்சுருவாங்க சமைக்கிறதுக்காக. உதாரணத்துக்கு ஒரு 5 லிட்டர் பிடிக்கிற ஒரு பாத்திரத்தில் வந்து சாதம் வடிக்கும்போது அந்த வடித்த தண்ணியே ஒரு 2 லிட்டர் கிட்ட வரும். அவ்வளோ அளவுமாக தண்ணி வச்சா அந்த தண்ணியை வந்து பாதிக்கு மேலே ஊட்டச்சத்து வந்து அந்த தண்ணியிலேயே போயிடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம சமைக்கிறது எப்போவுமே வந்து ஒரு அளவு வச்சுக்கணும்னா, ஒரு கப் அரிசினா 2 கப் இல்லை 2.5 கப் தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி வந்து சேவ் ஆகும், அந்த தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாது, வடிக்க வேண்டிய ஆல்சோ ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெண்டாவது, நல்லா குக் பண்ணால், அதாவது அரிசி மாதிரி பொருட்களை குக் பண்ணால், நல்லா குக் பண்ண வந்து அந்த சீக்கிரம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்படியே வெடிச்சு போய்டும் சொல்கிற மாதிரி, அந்த வெடிச்சு போனால் தான் நல்லா டைஜஸ்ட் ஆகும் சொல்கிறாங்க. ரெண்டாவது, பல்சஸ்னால் அந்த பருப்பு வகையை சொல்கிறாங்க இல்லையா, பருப்பு வகைகள் வந்து எல்லாமே நல்லா குக் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அதில் ஒரு பொருள் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆன்டி ட்ரிப்ஸின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆன்டி ட்ரிப்ஸின்னா இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஆன்டி நியூட்ரியன் சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே போன கிளாஸில் ஒரு ஆன்டி நியூட்ரியன் பார்த்தோம், அது பேர் லெக்டின் சொல்லிட்டு. அந்த லெக்டின் என்ன பண்ணும், நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக்டை வந்து டேமேஜ் பண்ணும், அதே மாதிரி நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கு தடுக்கும்னு சொல்லியிருந்தோம். இது ஒரு ஆன்டி நியூட்ரியன் தான். இது என்ன பண்ணுதுன்னா, ட்ரிப்சின் அப்படின்ற பொருளை வந்து சுரக்கிறதையும் ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு மேலே நம்ம ட்ரிப்சினை தெரிஞ்சுக்கலாம். ட்ரிப்சின் வந்து பேன்க்ரியாஸில் சுரக்குதுன்னு சொல்கிறாங்க. பேன்க்ரியாஸால் அந்த ட்ரிப்சின் ஒரு ஜென்னு சுரக்குது, அது வந்து சிறுகுடலில் வந்து ட்ரிப்சினாக மாறுது. இந்த ட்ரிப்ஸினோட வேலை என்னென்னா, சாப்பாட்டில் உணவுலேருந்து வர புரதம், அதாவது ப்ரோட்டீன் இருக்குது இல்லையா, அது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ப்ரோட்டீனோட பேசிக் யூனிட் வந்து அமினோ ஆசிட் சொல்லியிருக்கோம். இந்த ப்ரோட்டீனை வந்து பேசிக் அமினோ ஆசிடை உடைக்கிற வேலையை இந்த ட்ரிப்சின் பண்ணுது. ட்ரிப்சின் கூட இன்னொன்று இருக்குது, கைமோட்ரிப்சின். ஸோ ட்ரிப்சின் கைமோட்ரிப்சின் ரெண்டும் சேர்ந்து சில குறிப்பிட்ட புரதங்களை வந்து அமினோ ஆசிட்டாக பிரேக் பண்ணால் சிறுகுடலால் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும். இல்லை முழுசாக ப்ரோட்டீன் தான். ஏற்கனவே ப்ரோட்டீன் வந்து செல் ஐட்டத்தில் பார்த்தாலே கொஞ்சம் பெரிய ஐட்டம் தான், அது வந்து அப்சர்வ் பண்ண கஷ்டமாக இருக்கும் முழுசாக இருந்தால். அதனால் அந்த ட்ரிப்சின் கைமோட்ரிப்சின் அதெல்லாம் உடச்சி அமினோ ஆசிடாக மாற்றின பிறகு ஈஸியாக அப்சர்வ் பண்ண வைக்குது. இதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நல்லா வேக வைக்க சொல்கிறாங்க பருப்புகளில் என்ன ஸ்பெஷாலிட்டினா 20-25% வரைக்கும் புரதச்சத்து நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் சொல்கிறாங்க. இது வந்து பச்சையில் இருக்கிற காய்கறி, அதாவது பார்த்துக்கிற ப்ராக்லி, கேபேஜ், இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது இல்லையா, அதில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், விட்டமின்ஸில் வந்து குக் பண்ணால் முதல்ல போகிறது விட்டமின் சியும் விட்டமின் B1 போகும் சொல்கிறாங்க. ஆனால் மோஸ்ட்லி நம்ம அரிசியோட கம்பேர் பண்ணும்போது இந்த காய்கறி பண்ணும்போது மோஸ்ட்லி அது வேஸ்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா அது சமைச்சா அது வந்து கிரேவியாக மாற்றுறதுனால மோஸ்ட்லி ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இதுக்கும் அதே சொல்லுன்னா, தேவையான அளவு மட்டும் ஊற்றி சமைச்சா போதும்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த சீக்கிரம் சமைக்கிறதுக்காக பேக்கிங் சோடா போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் போட வேண்டிய அவசியமே இருக்கான்னு சொல்கிறாங்க. மற்ற காய்கறினா நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துட்டோம்னா, உருளைக்கிழங்கு வந்து தோலோடு சமைக்க சொல்கிறாங்க. அப்புறம் சாப்பிடும்போது எடுத்துக்கலாம். பட் தோலை சமைச்சா அந்த தோலில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ்கள்லாம் இருக்குது இல்லையா, அதில் வந்து நல்லா அந்த உணவில் வந்து ஏறும்னு சொல்கிறாங்க. இதுக்கும் அதே விஷயம் தான் சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தெலுங்கு சமைங்க. அதோட முக்கியம், முடிஞ்ச அளவு ஸ்டீமிங், வேக வைக்கிறது குக்கரில் வேக வைக்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணால் எந்த நியூட்ரியன்ட்டும் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரூட்ஸு குக் பண்ணுற வேலையே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும்னா, கட் பண்ணும், அப்படியே சாப்பிடலாம், ஸ்ட்ரைட்டாகவே சாப்பிடலாம். சில பேர் வந்து ஸ்டூ பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். பழத்தை வந்து ஸ்டூ பண்ணி சாப்பிடுவாங்கன்னு. ஆனால் ஸ்டூ பண்ணால் அதில் இருக்க விட்டமின் மினரல்ஸ்லாம் அழியும்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து பார்க்க வந்து மீட். கறிகளில் பார்த்தா, கறிகளில் பல விதமாக சமைக்கலாம். பாயிலிங் பண்ணலாம், ரோஸ்டிங் பண்ணலாம், ஸ்டூவிங் பண்ணலாம், ஃப்ரையிங் பண்ணலாம். இது பண்ண நம்ம 8 மெத்தட் இருக்குது. 8 மெத்தட் 20 மெத்தட் ட்ரை பண்ணலாம். அது தெரிஞ்ச வரைக்கும் இது பண்ணுறதுனால என்னென்ன மாற்றங்கள் எழுதுனா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புரதச்சத்து ப்ரோட்டீன் இருக்குது இல்லையா, அது வந்து 60 டிகிரி செல்சியஸில் வந்து கோஆகுலேட், அதாவது கட்டியாக ஆரம்பிக்கும். ரெண்டாவது, கறியில் இருக்க தண்ணி இருக்குல்ல, ஈரத்தன்மை, அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். மூணாவது, நான் போன கிளாஸ் சொன்ன மாதிரி இந்த கறி மாமிசங்களில் வந்து கனெக்டிவ் டிஷ்யூன்னு இருக்குது. அதுதான் வந்து கறியை வந்து நம்ம பமுக்கி பார்த்தா கெட்டியாக இருக்குமா சொல்லிட்டு காட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி
இந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் கொலாஜன் ஒன்று இருக்குது. அது குக் பண்ணால் அது ஜெலட்டினாக மாறுது. இந்த ஜெலட்டின் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணுற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் இருக்குது, எலாஸ்டின் இருக்கும். அந்த எலாஸ்டின் வந்து மோஸ்ட்லி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. வேறு என்ன மாறும்னா கொழுப்பு. இந்த கொழுப்பு இருக்கு இல்லையா, அப்படியே உருகுன்னு சொல்லுவாங்க. நம்ம சமைக்கும் போது கவனிச்சிருந்தா நம்ம எண்ணெயே ஊற்றலனாலும் சமைச்சு முடிக்கும் போது கறி குழம்புலாம் அப்படியே எண்ணெய் மிதக்கும் பார்த்தீங்களா கொழுப்பு. இந்த கொழுப்பில் இருக்கிற கொழுப்புலாம் வந்துடும் சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் மினரல்ஸும் கொஞ்சம் விட்டமின்ஸும் போகும். பட் மோஸ்ட்லி நம்ம கிரேவி பண்ணுறதுனால வேஸ்ட் பண்ணுறது இல்லை, அதனால் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து நம்ம பார்க்கும்போது ஃபிஷ்ஷில் என்னென்னா அதில் நம்ம மீட்டில் சொன்ன மாதிரி கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது. ஆனால் ஒரு சின்ன விஷயம்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம குக் பண்ண ஒன்றா குக் பண்ணுற அவசியமே கிடையாது. இன்னும் கேட்டால் நம்ம சமையல் பண்ணும்போது சொல்கிற விஷயம் என்னென்னா, இதாக மீன் குழம்பு வைக்கும்போது எல்லா பொருளும் போட்டு நல்லா கொதித்த பிறகு ஒரு 5 minutes மட்டும் மீனை போட்டு எடுத்தால் அது சீக்கிரம் ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா குக் பண்ணுறதுக்கு அந்த அளவே போதும் சொல்கிறாங்க. இன்னும் கேட்டால் சில ஈஸ்ட் இந்திய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு கொரியா, ஜப்பானில் வந்து மீனை வந்து பச்சையாக சாப்பிடுவாங்க சூஷின்ற பேரில். இன்னும் இந்த சர்வே நிகழ்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா என்ன கணக்கு வச்சுருக்காங்கன்னா, ஒரு அளவு ஒரு 3 inch இந்த மாதிரி மீன் இருக்குன்னா அது ஸ்ட்ரைட்டாகவே சமைக்காமல் சாப்பிட்லாம், க்ளீன் கூட பண்ண வேண்டியதில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ஏன் சொல்கிறாங்கன்னா கனெக்டிவ் டிஷ்யூ அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் அது வந்து. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த உணவாக இருந்தாலும் குக் பண்ணி சாப்பிட்றது தான் பெட்டர். அடுத்து நம்ம பார்க்கும்போது மில்க். நம்ம பால் சூடு போது ஒரு விஷயம் அடிக்கடி கவனிப்போம். பால் சூடு பண்ணாலே மேலே வந்து ஒரு மாதிரி ஆடை மாதிரி வரும், பாலாடை மாதிரி. அது ஏன்னா அதில் இருக்க ஒரு ஃபேட் தான். அந்த ஃபேட் வந்து அது மேலே ஃபார்ம் என்ன காரணம்னா, நம்ம சமையல் பண்ணும்போது அது வந்து ஹீட்டை வந்து வெளியே விடாது. அதனால சும்மா சீக்கிரமாகவே பாயில் ஆகும் பார்த்துருக்கோம். அது பேர் லாக்ட் ஆல்புமின்னு சொல்கிறாங்க. நம்ம ரொம்ப நேரம் பால் காய்ச்சினா டேஸ்ட் மாறும்னு சொல்லுவாங்க. அதாவது பச்சை பால் குடிக்கிறதுக்கும் கொஞ்ச நேரத்தில் சமைக்கிற பாலுக்கும் ரொம்ப சுண்டை காய்க்கிறாங்க இல்லையா, அதுக்கும் பால் டேஸ்ட் மாறுது. இது என்ன காரணம்னா, பால்லையும் சர்க்கரை இருக்குது. அந்த பாலில் இருக்க சர்க்கரை கேரமலைஸ்னால் இருக்கிற சர்க்கரை வந்து உருகி ஒரு டைப்பாக ப்ரௌன் ஆகும். நம்ம ஜீரா பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி பண்ணுறது தான். அதனால தான் டேஸ்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நம்ம குக் பண்ணாலே விட்டமின் சி போகணும்னு சொல்லியாச்சு. ஆனால் பால் ஏற்கனவே விட்டமின் சி ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இன்னும் நம்ம பாயில் பண்ணால் இருக்க விட்டமின் சி முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக முட்டை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் இருக்க ப்ரோட்டீன் வந்து 60 degree செல்சியஸில் வந்து கட்டியான்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் வேக வச்சுட்டே போனால் இன்னும் கட்டிய கல் மாதிரி ஆகும் சொல்கிறாங்க. நம்ம முட்டை வேகும் போதே லைட்டாக வெந்துச்சுன்னா பார்த்தாலே அப்படியே தோல்தாலும் ஜெல்லிமாக இருக்கும் அந்த முட்டையோட வெள்ளைக்கரு. ஆனால் நம்ம இன்னும் வேக வைக்க என்ன ஆகும்னா கொஞ்சம் ஹார்ட் ஆகும் பார்த்துருக்கீங்க இல்லையா, அதனால தான். பட் அவ்வளோ பெரிய சேஞ்ச் இல்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்து ப்ரிசர்வேஷன் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட், அதாவது உணவு எப்படி பாதுகாக்கிறது, எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஹவுஸ் ஹோல்ட் மெத்தட், வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு. 2வது கமர்ஷியல், அதாவது ஃபேக்ட்ரிஸில் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப பேசிக் என்னென்னா கோல்டு ஸ்டோரேஜ். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்குது இல்லையா, அதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தான் பேர் கோல்டு ஸ்டோரேஜ்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது சில விஷயம் கவனிச்சிருப்பீங்க. இந்த பழம் காய்கறிலாம் வைக்கிறதுனா கீழே ஒரு ட்ரே இருக்கும், அடியில் ஃப்ரிட்ஜிலேயே அடியிலே ஒரு ட்ரே இருக்கும், ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது வைப்பாங்க. ஆனால் கறி மீன்னா அதை வந்து வைக்கிறது அந்த அதாவது ஏதாவது ஒரு காரத்தெலாம் சாப்பிட முடியாமல் போகலாமா இன்றைக்கி, அதனால் பண்ணோன்னா இன்றைக்கி வாங்கி வச்சுட்டு நாளைக்கு பண்ணலான்னு நினைக்கிறவங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரீசர் தான் வைப்பாங்க. ஏன்னா கணக்கு என்னென்னா பிலோ ஃப்ரீசிங் பாயிண்டில், அதாவது ஃப்ரீசிங் பாயிண்டோட கம்மியாக இருந்ததுன்னா அப்போ வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் 0 degree செல்சியஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். பாயிலிங் பாயிண்ட் வந்து 100 degree செல்சியஸ், ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 0 degree செல்சியஸ். ஆனால் மீட்டு பட்டர் அதெல்லாம் வந்து இன்னும் லோவர் டெம்பரேச்சரில் வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா மைனஸில் போயிட்டுருக்கும். அடுத்து என்னென்னா காய வைக்கிறது. நம்ம கவனிச்சிருப்போம், இந்த கறியாக இருக்கட்டும் இல்லை முக்கியமாக மீனாக இருக்கட்டும், அதை க்ளீன் பண்ணிட்டு கருவாடாக வைப்பாங்க. என்னதுன்னா ட்ரை ஆகிடுச்சினாலே அதில் இருக்க ஈரத்தன்மை போயிட்டாலே மோஸ்ட்லி இந்த பாக்டீரியா எல்லாமே அழிஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஏதாவது இதெல்லாம் வாழ்கிறதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அந்த தண்ணி வந்து நம்ம காய வச்சு எடுத்துட்டோம்னா அதில் வந்து வாடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் தான் அந்த உணவெல்லாம் ரொம்ப நாள் கிட்டவும் இருக்குது. அதாவது ஒரு நம்ம மீன் வாங்கினோம்னா மீன் வந்து அதிகபட்சம் 1 நாள் 2 நாள் சமைச்சிடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் கருவாடுனா மாதக்கணக்கு வச்சு சாப்பிட்லாம், ஏன்னா அதில் ஈரத்தன்மை எடுத்தாச்சு. இந்த ப்ராசஸ் பேர் தான் ட்ரைன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்மோக்கிங்னா சிகரெட் பிடிக்கிறது இல்லை. இது என்னென்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம ரோஸ்டிங்கில் வந்து வெப்பம், அதாவது தொடாத வெப்பத்திலேயே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்க இல்லையா. இந்த ஸ்மோக்கிங் என்னென்னா இந்த புகை இருக்குது இல்லையா, அந்த புகையிலேயே குக் பண்ணுறது. இந்த புகையில குக் பண்ணுறதுனா அதில் ஒரு ஃபெனால் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இந்த காம்பவுண்ட் வந்து அதில் இருக்க நுண்ணுயிர்கள்லாம் அழிச்சிடும். அதாவது முக்கியமாக அந்த கறியில் இருக்க நுண்ணுயிர்கள் அழிச்சிட்டு 2வது விஷயம், இது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் பார்த்துக்கும். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் பார்த்துக்கும். அடுத்து நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற விஷயம் சால்ட். அதாவது நம்ம மோஸ்ட்லி ஏதாவது பொருள் விட்டு கெட்டு போகாமல் இருக்கணும்னா உப்பு தான் போடுவோம். முக்கியமாக ஏதாவது பொருள்லாம் சேர்த்து இந்த ஊறுகாய் போடுறோம் இல்லையா, அதை பற்றி தான் சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக கேனிங்னால் நம்ம செய்கிற சமையல் வந்து பாதுகாப்பாக கேனிங் பண்ணுறது. ஒரு கேன் மாதிரி
ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் பண்ணுற மாதிரி, ஸ்டீல் பாத்திரம் ஒரு கப்பு மாதிரி இருக்கும், அதில் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அது வந்து நம்ம பண்ணுறதில்ல. இப்போ நம்ம கமர்ஷியல் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அந்த கேனிங் பார்த்தோம் இல்லையா, அந்த கேனிங் மெத்தட் எப்படி வந்து கமர்ஷியலாக பண்ணுறாங்கன்னா, மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரூட் ஜூஸு, குழந்தைங்களோட பேபி ஃபுட்ஸு, சூப்பு, ஃபிஷ்ஷெலாம் வந்து முதல்ல அந்த ஃபுட்டை வந்து ஹை டெம்பரேச்சர் ஒரு 135 125 டிகிரி வரைக்கும் குக் பண்ணணும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும், ரொம்ப நேரம் இல்லை, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு டக்குன்னு கூல் பண்ணணும். கூல் பண்ணிவிட்டு ஏற்கனவே ஸ்டெர்லைஸாக வச்சுருக்க அந்த கேனில் வச்சு ஸ்டெர்லைஸ்டு அட்மாஸ்பியரில் அது ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன, லைட்டாக சூடு பண்ணாலே நம்ம தெரிஞ்ச மாதிரி விட்டமின்ஸ்லாம் மிஸ் ஆகும். ஸோ விட்டமின்ஸ் போக தான் செய்யும். அடுத்து வந்து ஃப்ரீசிங் தான். நம்ம ஏற்கனவே நம்ம ஃப்ரிட்ஜில் பார்த்துட்டோம் இல்லையா, அந்த ஃப்ரிட்ஜுக்கும் இந்த ஃப்ரிட்ஜுக்கும் வித்தியாசம் என்னன்னா, அதோடு ரொம்ப டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு -17.8 டிகிரியில் வந்து காய்கறிகள் வந்து 8லேருந்து 10 மாதம் வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ணலாம். கறியாக இருந்தால் 3 மாதம் ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கெமிக்கல்ஸ் வந்து சில கெமிக்கல்ஸ் இருக்குது, பென்சாயிக் ஆசிட், சோடியம் பென்சாய்ட், இந்த கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணால் ஃபுட்டு ப்ரிசர்வ் ஆகும். ஆனால் இது யூஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுது. அதாவது யாருக்காங்களுக்கு அப்ரூவ் வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும் அந்த ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னா இர்ரேடியேஷன், அதாவது கதிர்வீச்சு மூலமாகவும் சில சமயம் நம்மளால் இந்த மைக்ரோஆர்கானிசம் நம்ம ப்ரிசர்வேஷன் பண்ணுற முக்கியமான வேலையே இந்த நுண்ணுயிர்களை அழிக்கிறது தான். ஸோ காமா ரேடியேஷன்னாலும் நம்ம அழிச்சிடலாம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் இதை பற்றி பார்த்தாச்சு. அடுத்த கிளாஸில் வந்து உணவில் வந்து கலப்படம் பண்ணுறாங்க இல்லையா, அதில் அப்புறம் உணவில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்குறாங்க இல்லையா, அதை பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் கிளாஸுக்கு கவனிச்சதுக்காக தேங்க்யூ அண்ட் ஹேவ் a great day.